வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெபல் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வலம் வந்த ஒரு படம். கமல் அண்ட் நசீம் அப்படின்ற ரெண்டு சகோதரர்களை மையமா வச்சு இந்த கதையை எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்படி அப்பாவி இளைஞர்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளப்படுறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் அண்ட் நசீம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெல்ஜியம்ல தன்னோட அம்மாவோட ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா ரேப் பாடிட்டு ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால தன்னோட அம்மாவோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ ஒரு திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சிரியால வார்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி சிரியாவுக்கு போறாரு. அங்க ஒரு மிலிட்டன்ட் குரூப்ல ஜாயின் பண்றாரு. அதுலயும் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு நரகம் அப்படின்றது. ஃபோர்ஸ்ஃபுல்லா இவரை வந்து தீவிரவாதத்துல வந்து ஈடுபடுத்துறாங்க. அது இவருக்கு பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இவர் தீவிரவாதத்துல ஈடுபடுற அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது. அது இன்ஃபேக்ட் பெல்ஜியம்ல இருக்கிற அவங்க அம்மாக்கும் தம்பிக்கும் தெரிய வருது. அதனால வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படின்றதும் உண்டாகுது. அதே நேரத்தில் அவரோட தம்பியான நசீமையும் வந்து இதே இயக்கத்துல சேர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கும்பல் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த முயற்சி எப்படி போகுது, நசீம் வந்து தீவிரவாதியா மாறினாரா இல்லையா, அண்ட் கடைசியா கமலுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது சிரியால இருக்கக்கூடிய அந்த டார்க் சைட் ஆஃப் டெரரிசத்தை ரொம்ப ஓப்பனா காட்டின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த கமலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாரு. பட் கொடூரமான விஷயங்களை எப்படி பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அதுல ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்டை காட்டியிருப்பாங்க. அதாவது பெண்களை வந்து ஏலம் போடுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே வந்து ஒரு மாதிரி பயங்கர வியர்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கமல் வந்து வாங்கி இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு காதல் உண்டாகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அந்த நசீமை பிரெயின் வாஷ் பண்றது அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு சாதாரண சின்ன பையனை போராளி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து தீவிரவாதியா எப்படி மாத்துறாங்கன்றத நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு ஃபேமிலி டிராமால டெரரிசத்தோட இம்பாக்ட சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த கமலோட இயர்லி லைஃப்ல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் நிறைய காட்சிகள் அதுல வந்து வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இவங்களோட அம்மாவான லைலா வந்து அந்த பார்டர்ஸ்லாம் கடந்து ரொம்ப ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலயுமே இன்னும் கொஞ்சம் டீடைலிங் காட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில டெரரிசம் ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கலாம். மற்றபடி பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.